ஆனந்த், ஆசிப் அலி மற்றும் பினு, அண்ணா பெண் என்ற இளம் ஜோடி திருவனந்தபுரத்திற்கு குடிபெயர்கின்றனர். கேரள சமூக விரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டத்தின் கீழ் அவரது மனைவியின் பெயர் குற்றவாளிகள் பட்டியலில் உள்ளதை தற்செயலாக ஒரு கிரைம் டேப்லாய்டுக்கு நன்றி தெரிவிக்கிறார். ஆனந்த் அவள் பெயரை துடைக்க முதலில் அந்த நகரத்தின் கேங்ஸ்டர் கோட்டா மதுவை அவள் பெயரால் செய்தித்தாள் மூலம் புகாரளிக்கப்பட்ட குற்றங்களில் அவள் குற்றவாளி இல்லை என்று நம்ப வைக்க வேண்டும் என்பதை அறிகிறான். நகரில் நடக்கும் கேம்பார்களில் அவர் எப்படி ஏன் ஈடுபடுகிறார் என்பதுதான் படத்தின் கதை. காபாவின் ஹீரோ கோட்டா மதுவின் வீட்டிற்கு நெருக்கமான ஒரு காட்சியை வெளிப்படுத்தும் ஒரு காட்சியில் தலைவர் ஷாஜி கைலாஸ் ஒரு இளைஞனை சந்திக்கும் வாய்ப்பை கொடுக்கிறார். அவர் ஒரு குண்டர்களிடமிருந்து ஒரு பயங்கரமான குற்றவாளியாக அவரை திசை திருப்புவதில் அடிப்படையாக இருந்தார். மது தனது கடந்த காலத்தை நினைவு கூர்ந்து ஒரு சிறுவனின் பசியை ஏன் ஒரு பயங்கரமான குற்றத்தை செய்ய பயன்படுத்த வேண்டும் என்பதை விளக்கி தொடர்ந்து வரும் காட்சிகள் முழுவதும் குற்ற உணர்ச்சியில் தடுமாறுகிறாள். பையனை பார்க்கும் போதெல்லாம் அவன் அதை செய்வதால் அவன் மனைவி குடிப்பதை நிறுத்தச் சொல்வதை கூட நாம் பார்க்கிறோம். மதுவின் வித்தியாசமான பக்கத்தை காட்டுவதால் இந்த காட்சிகள் வேலை செய்கின்றன. அவர் திரைப்படத்தில் எப்போதும் பெரிய மனதுடைய கதாபாத்திரமாக காட்டப்படுகிறார். இருப்பினும் ஆசிப் அலி, அண்ணா பெண் மற்றும் அபர்ணா பாலமுரளி உள்ளிட்ட படத்தின் நட்சத்திர துணை நடிகர்கள் துணை வேடங்களில் நடித்துள்ளனர். இது ஏமாற்றமளிக்கிறது. இந்த காட்சியை தவிர பெரும்பாலானவற்றை மெல்லும் மனிதனை நீங்கள் அரிதாகவே அறிந்து கொள்வீர்கள். காபாவில் காட்சிகள். அவரது கடந்த கால நிர்வாகி கடுவாவை எதிர்த்து ஷாஜி கைலாஸ் காபாவின் மனநிலையை பயங்கரமாக வைத்திருக்கிறார். ஆச்சரியப்படும் விதமாக ஒரு பெரிய நிகழ்ச்சியை எதிர்பார்க்கும் காட்சிகளில் அவர் கீழே வைக்கிறார். மீண்டும் மதுவின் உரையாடல் 1990களில் இருப்பது போல் ஒரு விதத்தில் மாசி, மேலும் சில சமயங்களில் ஒரு பொய்யன் கோபத்தின் உச்சத்தில் சொல்வதை விடவும் வலுக்கட்டாயமாக தோன்றும். இருப்பினும் கதாபாத்திரம் மிகவும் இருண்டதாகவும் குளிர்ச்சியாகவும் இருக்கிறது. நீங்கள் அவருடன் ஒருபோதும் அனுதாபம் காட்ட மாட்டீர்கள். கதையின் முக்கிய கதாபாத்திரம் மது என்பதாலும் பார்வையாளர்கள் அவருடன் ஒருபோதும் இணையாததாலும் இது ஒரு திரைப்படத்தில் முக்கிய தடையாகிறது. மதுவில் ஆரம்பித்து பெரும்பாலும் அவரை நோக்கி நகர்வதற்கு பதிலாக எப்போதும் குழப்பமான முகபாவனையுடன் இருக்கும் ஆசிப் அலியின் ஆனந்தில் ஸ்கிரிப்ட் தொடங்கி இருக்க வேண்டும். இது மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். சிறுவனின் பிளாஷ்பேக்கை தவிர மதுவின் பிளாஷ்பேக்குகள் உண்மையில் அவனது எழுச்சியை திட்டமிடவில்லை மற்றும் கதாபாத்திரங்களின் கடந்த காலங்களை மட்டுமே இணைக்கின்றன. ஷாஜி கைலாஸ் படத்தின் முதல் காட்சியில் ஒரு மீட்டரை அடிப்பதும் கடைசி வரை அதை அப்படியே வைத்திருப்பதும் கடினம். இதனால் படம் பார்க்க முடிகிறது. கடைசியில் வரும் திருப்பத்தை பலரும் யூகித்திருப்பார்கள். இதன் விளைவாக காபா ஒருபோதும் அதன் உச்சத்தை அடைவதில்லை. இது இருந்த போதிலும் திரைப்படம் அதன் கதாபாத்திரங்களுடன் பார்வையாளர்களை ஒரு பயணத்தில் கொண்டு செல்ல தேவையான உணர்ச்சிகரமான எடையை கொண்டிருக்கவில்லை. ஆனால் எழுத்து வலுவாக உள்ளது. மேலும் இது ஒரு வாய்ப்பை இழந்துவிட்டது. கோட்டா மது அஞ்சப்படும் கேங்ஸ்டர் என்றாலும் அவரை முன்வைத்த விதம் அவர் மிகவும் செம்மையாக இருக்கிறார் என்ற எண்ணத்தை ஏற்படுத்துகிறது. பிருத்விராஜை தவிர அவரது சக ஊழியரான ஜப்பார் கதாபாத்திரத்தில் ஜெகதீஷ் தனித்து நிற்கிறார். திலீஷ் போத்தனின் பரிதி, குறிப்பாக இரண்டாம் பாதியில் உங்கள் அனுமானங்கள் சரிதானா என்று கேள்வி கேட்க வைக்கிறது. இருப்பினும் படைப்பாளிகள் தங்கள் திட்டத்தை ஒருபோதும் பின்பற்றுவதில்லை. படம் அபர்ணா பாலமுரளி மற்றும் அண்ணா பெண் ஆகியோருக்கு சிறிய அளவிலான திரை நேரத்தை மட்டுமே வழங்குகிறது. ஜோமோன் டி. ஜானின் ஒளிப்பதிவு மூலம் படத்தின் இருண்ட மனச்சோர்வு தொனி முழுவதும் பராமரிக்கப்படுகிறது. மேலும் டான் வின்சென்ட்டின் இசை அதன் எதிர்ப்பு ஹீரோவை ஸ்டைலாக முன்வைக்க உதவுகிறது. பிருத்விராஜ் சுகுமாரனின் நடிப்பு. பிருத்விராஜ் சுகுமாரனின் காபாவை பார்க்க வைக்கிறது. இருந்த போதிலும் படத்தின் திறமைகள் மிகுதியாக இருப்பதால் அது ஒரு தவறவிட்ட வாய்ப்பு என்று கூறுகிறது.